வடக்கு தொகுதி அதிமுக எம்எல்ஏ அம்மன் அர்ஜுனன் வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை. வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக பதிவு செய்யப்பட்ட வழக்கின் அடிப்படையில் சோதனையில் ஈடுபட்டுள்ள அதிகாரிகள். கோவை வடக்கு அதிமுக எம்எல்ஏ அம்மன் அர்ஜுனன் வருமானத்திற்கு அதிகமாக 2.75 கோடி ரூபாய் சொத்து சேர்த்ததாக எஃப்ஐஆரில் தகவல். 2016 முதல் 2022 வரையிலான காலகட்டத்தில் அசையும் மற்றும் அசையா சொத்துக்களை வாங்கி குவித்ததாக புகார். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே 3.5 வயது பெண் குழந்தைக்கு பாலியல் தொல்லை தந்த 16 வயது சிறுவன். குழந்தை சத்தமிட்டதால் கல்லால் தாக்கியதில் ஒரு கண் சிதைந்த பரிதாபம். சர்க்கரை, இரத்த அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டோர் அதிக அளவில் மருந்துகள் வாங்க வேண்டி இருப்பதால் மலிவு விலையில் முதல்வர் மருந்தகம். 1000 மருந்தகங்களை தொடங்கி வைத்த பிறகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. நம்முடைய அரசு சாதாரண சாமானிய மக்களுக்கான அரசு என்பதற்கு அடையாளம்தான் இந்த முதல்வர் மருந்தக திட்டம். சாலை மறியல் போராட்டத்துக்கு பதில் இன்று மாவட்ட தலைநகரங்களில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என ஜாக்டோ ஜியோ அறிவிப்பு. கோரிக்கைகளை நிறைவேற்ற 4 வாரங்கள் வேண்டும் என்ற அரசின் வேண்டுகோளை ஏற்க மறுப்பு. திட்டமிட்டபடி இந்த போராட்டம் என்பது தொடரும் என்றும் அது தற்செயல் விடுப்பு அனைவரும் அனைத்து அரசு ஊழியர் ஆசிரியர்கள் லட்சக்கணக்கான அரசு ஊழியர் ஆசிரியர்கள் கலந்து கொள்ளக்கூடிய தற்செயல் விடுப்பாகவும் மாவட்ட தலைநகரங்களிலே காலையிலே ஆர்ப்பாட்டமாக இந்த போராட்டம் நடைபெறும் என்பதை இதன் மூலமாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். வரும் 28ஆம் தேதி தஞ்சாவூர், நாகை உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. நாளை தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யும். உதகையில் குடியிருப்பு பகுதியில் நுழைந்து நாயை வேட்டையாடிய சிறுத்தை. சிசிடிவியில் பதிவான பதைபதைக்க வைக்கும் காட்சி. அசாமில் தேயிலை தோட்ட தொழில் தொடங்கி 200 ஆண்டுகள் நிறைவு பெறுவதையொட்டி நடைபெற்ற பிரம்மாண்ட கலை நிகழ்ச்சி. 9000 பேர் பங்கேற்ற நடன நிகழ்ச்சியை மேளமடித்து தொடங்கி வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி. சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் வங்கதேசத்தை வீழ்த்தி அரையிறுதிக்கு முன்னேறியது நியூசிலாந்து. போட்டியை நடத்தும் பாகிஸ்தானின் வாய்ப்பும் பறிபோனது. உக்ரைனிலிருந்து ரஷ்ய படைகளை திரும்பப் பெற வலியுறுத்தி ஐநாவில் தீர்மானம் நிறைவேற்றம். ரஷ்யாவிற்கு ஆதரவாக வாக்களித்த அமெரிக்கா. கோரிக்கைகளை நிறைவேற்றுவது குறித்து முடிவெடுக்க அரசு தரப்பில் 4 வாரம் அவகாசம் கேட்டதால் அதை ஏற்காமல் மாவட்ட தலைநகர்களில் இன்று ஆர்ப்பாட்டம் நடத்த திட்டமிட்டுள்ளதாக ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் அறிவித்துள்ளனர். எந்தவித போராட்டமும் நடத்தக்கூடாது என நீதிமன்றம் தடை விதித்திருக்கும் நிலையில் ஏற்கனவே அறிவித்த சாலை மறியலை ரத்து செய்துவிட்டு ஆர்ப்பாட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் செயல்படுத்த வேண்டும், சரண் விடுப்பு, காலமுறை ஊதியம், பல்வேறு துறைகளில் 30% மேல் காலியாக உள்ள இடங்களை நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கோரிக்கைகளை அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களின் கூட்டமைப்பான ஜாக்டோ ஜியோ வலியுறுத்தி வருகிறது. இது தொடர்பாக திருச்சியில் கடந்த 4ஆம் தேதி மாநில அளவிலான கூட்டம் நடைபெற்ற நிலையில் அதில் தங்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர் போராட்டங்கள் நடத்தப்படும் என அறிவித்திருந்தது. அதன்படி கடந்த 14ஆம் தேதி தமிழ்நாடு முழுவதும் வட்ட அளவில் ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் போராட்டம் நடத்தினர். அதன் தொடர்ச்சியாக வேலை நிறுத்தமும் அனைத்து மாவட்ட தலைநகரங்களில் சாலை மறியல் போராட்டமும் நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் அரசு ஊழியர் மற்றும் ஆசிரியர் சங்கங்களின் கோரிக்கைகள் குறித்து சங்க நிர்வாகிகளுடன் அமைச்சர்கள் ஏவா வேலு, தங்கம் தென்னரசு, அன்பில் மகேஷ், கயல்விழி ஆகியோர் அடங்கிய குழு பேச்சுவார்த்தை நடத்தும் என முதலமைச்சர் அறிவித்திருந்தார். அதன்படி சென்னை தலைமைச் செயலகத்தில் ஜாக்டோ ஜியோ நிர்வாகிகளுடன் அமைச்சர்கள் குழு ஆலோசனை நடத்தியது. அப்போது தங்கள் கோரிக்கைகள் அடங்கிய கடிதத்தை ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் வழங்கினர். இதற்கிடையே போராட்டங்களுக்கு தடை கோரி திருச்செந்தூரைச் சேர்ந்த ராம்குமார் ஆதித்யன் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் பொதுநல மனு தாக்கல் செய்தார். இந்த வழக்கு நீதிபதிகள் நிஷா பானு, ஸ்ரீமதி அமர்வில் விசாரணைக்கு வந்தது.
அப்போது அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களின் கோரிக்கை தொடர்பாக 4 அமைச்சர்கள் கொண்ட குழு அமைக்கப்பட்டு பேச்சுவார்த்தை தொடங்கியிருப்பதாக அரசு தரப்பில் விவரிக்கப்பட்டது. வழக்கு விசாரணையை 4 வாரங்களுக்கு ஒத்திவைத்த நீதிபதிகள் அதுவரை சாலை மறியல், ஆர்ப்பாட்டம், பணி புறக்கணிப்பு உள்ளிட்ட எந்தவித போராட்டங்களிலும் அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் ஈடுபடக்கூடாது என்று தடை விதித்தனர். மேலும் பேச்சுவார்த்தையில் எடுக்கப்படும் முடிவுகள் குறித்து அறிக்கை தாக்கல் செய்யவும் தமிழ்நாடு அரசுக்கு உத்தரவிட்டனர். அதன் தொடர்ச்சியாக திங்கட்கிழமை இரவு 8 மணிக்கு தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் ஸ்டாலினை சந்தித்து அரசு ஊழியர்கள், ஆசிரியர்களின் கோரிக்கைகள் குறித்து அமைச்சர்கள் குழு நேரில் எடுத்துரைத்தனர். முதலமைச்சருடனான 45 நிமிட ஆலோசனையை தொடர்ந்து ஜாக்டோஜியோ நிர்வாகிகளுடன் அமைச்சர்கள் குழு மீண்டும் ஆலோசனை நடத்தியது. இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த ஜாக்டோஜியோ நிர்வாகிகள் அரசு தரப்பில் அவகாசம் கேட்டதால் ஏற்கனவே அறிவித்த சாலை மறியலுக்கு பதிலாக தற்செயல் விடுப்பு எடுத்து ஆர்ப்பாட்டம் நடத்த உள்ளதாக கூறினர். உங்களுடைய போராட்டங்களை தள்ளி வைக்க வேண்டும், எங்களுக்கு கால அவகாசம் ஒரு 4 வாரங்கள் தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். தற்செயல் விடுப்பாகவும் மாவட்ட தலைநகரங்களிலே காலையிலே ஆர்ப்பாட்டமாகவும் இந்த போராட்டம் நடைபெறும் என்பதை இதன் மூலமாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அவகாசம் கேட்டிருக்க அடிப்படையில் நாங்கள் எங்கள் போராட்டத்தையும் ஊழியர் மத்தியில் கொண்டு செல்ல வேண்டிய அவசியம் இருக்குது என்ற அடிப்படையில், ஊழியருடைய உணர்வுக்கும் மதிப்பளிக்க வேண்டிய தேவை இருக்குது என்ற அடிப்படையிலும் இந்த போராட்டத்தை நாங்கள் முன்னெடுத்து செல்கின்றோம். இந்த போராட்டத்தில் தமிழ்நாடு முழுவதிலும் உள்ள சுமார் 11 லட்சம் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் பங்கேற்க உள்ளதாகவும் தெரிவித்தனர். அரசு கேட்டுள்ள 4 வார கால அவகாசத்தில் என்ன நிகழப் போகிறது என எதிர்பார்ப்பு தொற்றிக் கொண்டுள்ளது. டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் வரும் 28ஆம் தேதி கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு, புதுச்சேரியில் கடந்த சில நாட்களாக வறண்ட வானிலை நிலவியது. இந்நிலையில் வங்கக்கடலில் நிலவும் காற்று சுழற்சி தமிழ்நாடு கடற்கரையை நோக்கி நகர்வதால் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், புதன்கிழமை அன்று கடலோர தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் மிதமான மழை பெய்யலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 27ஆம் தேதி கடலோர தமிழகம், உள் தமிழகம், புதுவை மற்றும் காரைக்காலில் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 28ஆம் தேதி தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, நெல்லை மற்றும் கன்னியாகுமரியில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. மார்ச் 1ஆம் தேதி கன்னியாகுமரி, நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் கனமழை பெய்யலாம் என்றும் வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. தென் தமிழ்நாட்டில் பலத்த மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் தனியார் வானிலை ஆய்வாளர் ஸ்ரீகாந்த் நியூஸ் 8 தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில் தெரிவித்துள்ளார். இந்த லானினா நிகழ்வுகள் இருக்கும்போது சாதாரணமாக நமக்கு இந்த மாதிரி மேலடுக்கு காட்டு சுழற்சி சாதகமான சூழல் இருக்கும்போது உருவாறது வழக்கம்தான். இந்த மழை கிழக்கு காற்றின் அலைவு காரணமாக மழை நமக்கு வரக்கூடிய சாதகமான சூழல் இருக்கும்போது டெல்டா மாவட்டங்களில் மிதமான மழை பரவலாக பார்க்கலாம். தென் தமிழகத்தில் தூத்துக்குடி, திருநெல்வேலி மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய விருதுநகர், தேனி, தென்காசி மாவட்டத்தின் பகுதிகளில் நம்ம ஒரு சில இடங்களில் பலத்த மழை எதிர்பார்க்கிறோம். கோடை காலத்தில் உக்கிரமான வெப்ப அலை இருப்பதற்கான வாய்ப்பு குறைவு என்றும் ஸ்ரீகாந்த் தெரிவித்தார்.